அந்த ரோஜா இங்கே இருந்து தான் லண்டனுக்கு அனுப்பப்பட்டிருக்கு. இப்போ அந்த ரோஜாவை உங்கள் உட்பக்கர் எஸ்டேட்டில் பார்த்தேன். எனக்கு அந்த ரோஜாவை ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு அது கிடைக்குமா? அவளை உற்று பார்த்தான். சந்தேகத்துடன் நந்தனா அவனை பார்த்தாள். ரோஜாவா? எங்கே பார்த்தீங்க? நான் சொல்கிற ரோஜாவே இதுதான். அவன் தன்னை சுட்டி காட்டியிருந்தான். நந்தனாவுக்கு அவன் சொல்வதே புரிந்தது. அவனை மர்ணமாக ஏறிட்டவள் தலையை குனிந்து கொண்டாள். நந்தனா, இந்த டாப்பிக்கை நான் இப்போ எடுத்ததுக்கு காரணம் எங்கள் ஆற்றுல எனக்கு கல்யாண பேச்சு ஆரம்பிச்சிருக்கா. அவகிட்டே இருந்து எனக்கு உன் மேலே எண்ணம் இருக்கிறதா நான் சொல்லிட்டேன். இப்போ குளிக்க போகிறதுக்கு முன்னாடி உன் எண்ணத்தை தெரிஞ்சுக்கிட்டேன்னா நல்லா இருக்கும். ஒருவேளை உனக்கு இதில் விருப்பம் இல்லைன்னா என் ஆசையை நான் தலைமொழிகிடுவேன். அதுக்கப்புறம் அந்த பேச்சே என் வாய்க்கு வராது. வெட்டு ஒன்று துண்டு இரண்டாக அமுதன் பேசினான். பதில் கூறாமல் அரை வாயிலையே நோக்கி நடந்த நந்தனா ஒரு கையால் கதவை திறந்தவள் தடாரென்று திரும்பி பார்த்தாள். ப்ரொஃபஸர், பொதுவாக எல்லா ரோஜாக்களிலுமே தேன் இருக்கும். இந்த ஊட்டி ரோஜாவில் தேவர்கள் குடித்த பானம்தான் இருக்கு என்று கூறிவிட்டு வெளியேறினாள். ஒரு கணம் அவள் கூறிய பதிலின் பொருள் உரைக்காமல் மூடிய கதவையே வெறித்து பார்த்தபடியே நின்றிருந்தார் அமுதன். தேவர்கள் குடித்த பானம் எது என்று யோசித்த பிறகுதான் அவள் அமுதனாகிய தன் பெயரை குறிப்பிட்டாள் என்பது அவனுக்கு புரிந்தது. ஊட்டி ரோஜாவுக்குள் அமுதம் இருக்கிறதாமே. ஜிவ்வென்று உற்சாகம் பேரிட்டு கிளம்ப எஸ் என்றபடியே கைகளை உயரே தூக்கி தலை இப்படியும் அப்படியுமாக உலுக்கிய போதுதான் அவன் கண்களில் அந்த ஓவியம் தென்பட்டது. மனித தலையும் சிங்க உடலுமாக புருஷாமிருக ஓவியம் இவனை கடுமையாக விழிகளால் முறைத்து பார்த்து கொண்டிருந்தது. புருஷாமிருகம் என்று அந்த ஓவியத்தின் கீழ் எழுதப்பட்டிருந்தது. அமுதன் திகைத்து போய் நின்றுவிட்டான். பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. வெளியில் நந்தனாவின் குரல் கேட்டு அறையை விட்டு வெளியே வந்தான் அமுதன். மெட்டில்டா எங்கே? அவள் ஏற்கனவே டைனிங் டேபிள் முன்னாடி உட்கார்ந்திருக்கா. நந்தனா முன்னே செல்ல மாடியிலிருந்து கீழே இறங்கினான் அமுதன். அவள் பின்னழகு கண்ணை உறுத்த சிந்தை முழுவதும் அறையில் மாட்டியிருந்த புருஷாமிருகம் ஓவியத்தை பற்றியே வட்டமிட்டு கொண்டிருந்ததால் அதை ரசிக்க முடியாத நிலையில் இருந்தான் அவன். எவ்வளவு நேரம் குளிப்பீங்க? எனக்கு பசிக்குது, மேட் சினுங்கினாள். சாரி மட்டில்டா என்றபடியே அவள் அருகில் அமர்ந்தாள். ஹலோ ப்ரொஃபஸர், என் சிஸ்டர் மிருகா எஸ்டேட் வரைக்கும் போயிருக்கா. லஞ்சு எல்லோரும் ஒன்றா சாப்பிட்லான்னு சொன்னான். நடராஜ் உள்ளே வர அவரை நந்தனா அறிமுகப்படுத்தினாள் எல்லோருக்கும். இவர்தான் நடராஜ் அங்கிள், நீங்கள் பார்த்த என் அம்மாவோட ஓவியத்தை வரைஞ்சவர். உங்கள் ஓவியம் ரொம்ப அழகாக இருந்தது, மெட்டில்டா கூறினாள். நல்லா சாப்பிடுங்க. டிஃபன் சாப்பிட்டுட்டு உங்களை தொட்டபெட்டாவுக்கு அழைச்சிட்டு போக சொல்லியிருக்கா என்னோட சிஸ்டர். கார் சாவியை சுட்டு விரலில் சுழற்றியபடியே டைனிங் டேபிள் சேர் ஒன்றில் வந்து அமர்ந்தார் நடராஜ் அங்கிள். அமுதன் அவரை கேள்வியுடன் பார்த்தான். என் ரூம்லேயும் கூட உங்கள் ஓவியம் ஒன்று இருந்தது. வெரி இன்ட்ரெஸ்டிங். புருஷாமிருக ஓவியம் ரொம்பவும் அழகாக இருந்தது. தேங்க்யூ புன்னகைத்தார் நடராஜ். என்னுடைய சொந்த ஊர் சிதம்பரம். அந்த ஊர் கோவிலை பாதுகாத்துக்கிறது புருஷாமிருகம் தான். அந்த ஸ்டோரியை அப்புறமா நான் உங்களுக்கு சொல்கிறேன். என் ரூமில் கூட ஒரு நீர்வீழ்ச்சி ஓவியம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். மேட் இட்லியை சாம்பாரில் தோய்த்தபடியே சொன்னாள். என் ரூமில் அங்கிள் வரைஞ்ச ஓவியம் என்னோட ஓவியம் இருக்குது தெரியுமா? ஊட்டி ரோஸ்னு அதுக்கு தலைப்பு கொடுத்திருக்கார். நந்தனா ஜாடையாக அமுதனை பார்த்து சிரித்தாள். அவன் அதை ஆமோதிக்கின்றவன் போல் கண்களை மூடித்திருந்தான். கீழே இருக்கின்ற ஓவியத்தில் மானை பிடிச்சிட்டே அம்மா நிற்கிறாளே, அது இவரோட ஐடியா தான். மிருகா நயனிங்கிறது தான் என் அம்மாவோட முழு பெயர். அப்படின்னா மானை போல் கண்களை உடையவள்னு அர்த்தமாம். அதனால்தான் மானோடு சேர்த்து என் அம்மாவை வரைஞ்சிட்டார். நந்தனா விளக்கம் கொடுத்தாள். அமுதன் மௌனமாக யோசித்தபடியே டிஃபனை சாப்பிட்டான். டிஃபன் முடிந்ததும் நால்வரும் தொட்டபெட்டாவுக்கு கிளம்பினர். நடராஜ் அங்கிள் மௌனமாகவே காரை செலுத்தினார். நந்தனாவும் மட்டில்லாவும் மட்டுமே வளவளவென்று ஏதோ பேசிக்கொண்டே வந்தனர். அமுதன் ஓரக்கண்ணால் நடராஜ் அங்கிளை கவனித்தபடியே வந்தான்.
கம்பீரமாக இருந்தார். ஆனால் கண்கள் மட்டும் ஒருவித மிரட்சியுடன் இப்படியும் அப்படியுமாக அலைப்பாய்வதை கவனித்தான். அங்கிள், உங்கள் பெயிண்டிங் கீழே புருஷ் என்று கையெழுத்து போட்டிருக்கே, உங்களுடைய பெயர் நடராஜ் தானே? புருஷுங்கிறது உங்கள் புனைப்பெயரா? நடராஜ் சிரித்தார். என்னுடைய பெயர் புருஷோத்தமன். நான் நடராஜ். ஓவியம் நல்லா வரைவேன். அதனால தான் சிஸ்டர் மிருகா என்ன நடராஜன்னே கூப்பிடுவா. நந்தனாவும் என்னை நடராஜ் அங்கிள்னு கூப்பிட்டதால் அந்த பெயரே எனக்கு நிலைத்து விட்டது.